தனுஷ் மூத்த மகன் வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளதாக வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. மருத்துவர்கள் வந்துட்டு கைவிரித்தார்களா? துடிதுடித்து போன ரஜினிகாந்த் குடும்பம் அண்ட் தனுஷ் அவர்கள். அதாவது சிறு வயதுல வந்துட்டு அவசரப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆர்வ கோளாறுல. அந்த மாதிரி ஒரு முடிவு வந்துட்டு தனுஷோட மூத்த மகன் யாத்ரா வந்துட்டு எடுத்துள்ளதாக ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அந்த செய்தி என்ன? இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க. ஓகே நண்பர்களே, தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு 18 வருடம் வந்துட்டு இனிப்பா தான் இருந்தது. அந்த இனிப்புல மிகப்பெரிய கசப்பு இருந்தது என்றே சொல்லாங்க. இருவருக்குமே வந்துட்டு ஆரம்பத்துல பிடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் 18 வருடம் மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நீயா நானா, நானா நீயா, நீ பெரியாளா நான் பெரியாளா. மேலும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிவுக்கு மிகப்பெரிய காரணம் 18 வருடம் வந்துட்டு இந்த கசப்புல வாழ்ந்திருக்காங்க. ஆனா அதாவது தனுஷோட அப்பா இருக்கார் இல்லையா? அவருமே பழைய காலத்துல ஒரு மிகப்பெரிய இயக்குனர் என்றே சொல்லாங்க. ரஜினிகாந்துக்கும் வந்துட்டு நண்பர் தான் அன்றைய காலகட்டங்கள்ல. ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரஜினிகாந்த் பேரை சொல்லி வந்துட்டு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கிறதா வலைதளங்கள்ல வந்த செய்தி தான். இந்த ஒரு கான்ட்ரவர்சியில தான் கடன்காரன் வந்துட்டு கழுத்தை பிடிக்கும்போது ரஜினிகாந்த் பேரும் அடிபட்டிருக்குங்க. ரஜினிகாந்த் பேரை சொல்லி தானே பணம் வாங்கினேன், உன் சம்மந்தி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டினோன்னு ரஜினிகாந்த் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸை வந்துட்டு முடிச்சு வச்சிருக்காரு. இந்த ரஜினிகாந்த் பேர் வந்தது பார்த்தீங்களா? அதாவது இவர் கடன் வாங்கியிருக்காரு தனுஷோட அப்பா. ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அவர் பேரை ஃபினான்ஸ்காரன் ஏற்றவுடனே ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டிருக்கு. ரஜினிகாந்துக்குமே பிடிக்கல. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாரியா தனுஷ், நீ நல்ல பையன்தான், சிறப்பான பையன்தான், என் பொண்ணை வச்சு நல்லா பார்த்துக்கிற. ஆனால் உன் குடும்பம் வந்துட்டு தலையிடக்கூடாது. இனிமே உன் குடும்பத்தை பிரிஞ்சு வந்தேன்னா நீ என் மகளோட வாழலாம் அப்படின்னு ரஜினி வந்துட்டு கூப்பிட்டே கண்டிச்சிருக்காரு. எங்க ஒரு பெத்த அம்மா அப்பாவை இப்படி சொன்னோன்னே எந்த மகனுக்கா இருந்தாலும் என்ன சொல்றது, கோபம் ஏறும் இல்லையா? அப்பேற்பட்ட வாழ்க்கையே தேவையில்லைன்னு தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து பண்ணிக்கிறோம். ரஜினி சார், நான் உங்க மேல மரியாதை இருக்கு, ஆனால் நீங்க எங்க அம்மா அப்பாவை வந்துட்டு அவமதிக்கிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரஜினிகாந்த் வந்துட்டு தனுஷ் அவர்கள் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா. உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நீங்க வெளியே வாங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிருவீங்களா? இன்னைக்கு உங்க மக உங்க பக்கத்துல தான் இருக்கு, புருஷன் பக்கத்துல தானே இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு புகுந்த வீடா பிறந்த வீடான்னு கேட்டீங்கன்னா எத்தனை பட்டிமன்றத்துல புகுந்த வீடுன்னு தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு. ஆனா ஐஸ்வர்யா அவர்கள் வந்துட்டு அவங்க குடும்பத்தை, புகுந்த வீடு குடும்பத்தை வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது. இன்ன வரை வந்துட்டு நமக்கு வந்த செய்தி என்ன, வலைதளங்கள்ல வந்த செய்தி, சுற்றுப்புற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து வந்த செய்தி, தனுஷோட அம்மா அப்பாவை ஒரு நாள் ஒரு பொழுது மாமா அத்தை இந்த மாதிரி உரிமையா கூப்பிட்டதும் கிடையாது, உரிமையா சாப்பாடு போட்டதும் கிடையாது, உரிமையா ஒரு டீ போட்டது கூட கிடையாதுங்க. இவங்க தான் வந்துட்டு போயஸ் கார்டனில் வீடு கட்டணும் அப்படின்னு தனுஷை வந்துட்டு வற்புறுத்தி இருக்காங்க. இவங்கனால, ஐஸ்வர்யானால தனுஷ் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காருங்க. தயாரிப்பு நிறுவனம் நடத்தணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட படத்தை வந்துட்டு நீ தான் தயாரிக்கணும், இப்படி சொல்லி ஏகப்பட்ட பணம் இழந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதில் ஏகப்பட்ட இழப்பை சந்திச்சார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, ஆனால் ரஜினிகாந்த் மருமகனால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை. இல்லாட்டினா தனுஷ் வந்துட்டு என்னைக்கோ பின்னாடி பாயிருப்பாருங்க. ஏகப்பட்ட மல்டி டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் இந்த ரஜினிகாந்தோட மருமகனா அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு திரைத்துறையில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் டைட்டில் எடுத்து வச்சதுனால தான் இவரோட படம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பொல்லாதவன், படிக்காதவன், இப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை. அதன் மூலம் தான் ரஜினிகாந்த் வந்துட்டு இவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. எப்படியாவது காதல் கொண்டேன் படம் நடிச்சவனையே ஐஸ்வர்யாவுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. கட்டினா இவரை தான் கட்டுவேன், இல்லாட்டினா சூசைட் பண்ணிக்கிறவேன், மிகப்பெரிய பிளாக்மெயில் பண்ணாங்க. இப்பதான் வளர்ந்து வரான், கொஞ்சம் அவன் எப்படி வர்றான் அதை பார்த்துக்குருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு ரஜினிகாந்த் எவ்வளவோ அட்வைஸ் சொல்லியுமே வந்துட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிக்காம தான் திருமணம் பண்ணி வச்சாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தனுஷோட உயரம் வந்துட்டு புகழின் உச்சத்துக்கு போயிட்டாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தனுஷுக்கு நிகராக நம்மளும் வரணும். கணவனை ஜெயிக்கன்னு நினைச்சா அது முடியாதுங்க. ஓகேவா? அதை காலம் தான் தீர்மானிக்கும். இவங்க வந்துட்டு தனுஷுக்கு மேல நம்ம டைரக்ட் பண்ணணும், தனுஷுக்கு மேல ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இப்படி நினைச்சு நீயா நானா, நானா நீயான்னு அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்றே சொல்லாங்க வாழ்க்கை. இறுதியாக ரஜினி அந்த மாதிரி சொன்னோம், உன் குடும்பத்தை விட்டு வா தனுஷ், நம்ம வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் நான் உன் குடும்பத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா தனுஷ் அவர்களுக்கு பிடிக்கலங்க. கொந்தளிச்சிட்டாரு. கோபத்தை ரஜினி கிட்ட காட்ட மாட்டார் இல்லையா, சத்தம் இல்லாமல் வந்துட்டு வெளியே வந்துட்டாரு. இவங்க தானே கட்ட சொன்னாங்க போயஸ் கார்டனில் வந்துட்டு, நீ என் பக்கத்தில் வீடு கட்டு, என் மகளோட சந்தோஷமா இரு, என் கண்காணிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் ஃபேமிலி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே
வந்துட்டு வீடு கட்டியிருக்காருங்க போயஸ் கார்டன்ல. ஆனா, அந்த வீட்டோட கிரகப்பிரவேசம், பால் காட்சிக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் குடும்பத்த பத்திரிக்கை வச்சு அழைச்சிருக்காருங்க. அதாவது தனுஷோட ஃபேமிலி. ஆனா, யாருமே ஒரு ஆள் கூட போல. இத்தனைக்கும் பக்கத்துல இருக்காங்க. ஏன்னா, அப்ப வந்துட்டு தனுஷோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அம்மா, அப்பா. அவங்க முகத்துல வந்துட்டு நான் முழிக்க மாட்டேன்னு ரஜினிகாந்த் சொல்ல, மேலும் பார்த்தீங்கன்னா, தனுஷ்க்கு வந்துட்டு இது கோவமாயிருச்சு. இனிமே மதியாத தலைவாசல் மிதிக்காதே! அந்த மாரி சொல்லிட்டு, உங்க பொண்ணுக்கு எனக்கு செட் ஆகாது. உங்க குடும்பத்துக்கு எனக்கு செட் ஆகாது. நம்ம வந்துட்டு விவாகரத்து பண்ணிக்கலாம். பரஸ்பரமா இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா, தனுஷ் பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அப்பான்னா கொள்ள பிரியம். அப்பா கூட தான் இருக்க விரும்புறாங்க. ஏன்னா சமீபத்தில ராயன் படம் இருக்கு இல்லையா? அவரு +2 முடிச்சிருக்காருங்க. ராயன் படத்தில வந்துட்டு தனுஷ் நம்ம பையன வந்துட்டு சினிமா துறையில ஏதாவது ஒரு தொழில்ல புகுத்தணும்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவாளர் அந்த பொறுப்ப குடுத்தாருங்க. ராயன் படத்தில வந்துட்டு தன்னோட மூத்த மகன் ஒளிப்பதிவாளரா இருந்திருப்பாரு. அசிஸ்டன்ட்டா வந்துட்டு இருந்திருப்பாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, தனுஷ் மகனுக்கு நடிக்கன்னு மிகப்பெரிய ஆசை. அ ரஜினி மாதிரியே இருப்பாரு ஒரு சாயல்ல. நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில கூட ஒரு ஃபோட்டோ வெளியாச்சுங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்பா நான் நடிக்கணும். அது தில்லு முல்லு படத்த ரீமேக் பண்ணணும். அவங்க தாத்தா வந்துட்டு இவருக்கு அந்த படத்தில ரொம்ப பிடிக்கும். தில்லு முல்லு படத்தில நான் ரீமேக் பண்ணி நடிக்கணும்ப்பா அப்படின்னு தனுஷ்கிட்டயும் சொல்ல, ரஜினிகாந்த் கிட்டயும் சொல்ல. ஆனா உனக்கு வயசு இல்லடா. வந்துட்டு படிப்புல ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப டிப்ரஷன் ஆயிருக்காருங்க தனுஷ் மூத்த மகன். நான் நடிச்சே ஆவேன், ஹீரோவா நடிச்சே ஆவேன். இல்லடா நீ நடிக்க வந்தேன்னா எனக்கு மார்க்கெட் போயிரும்டா. தனுஷ் வந்துட்டு இத சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சின்ன பசங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா? அடம் புடிச்சிருக்காரு. நான் நடிச்சே தீருவேன். அது தில்லு முல்லு ரீமேக் பண்ணுவேன். ஏன்னா ரஜினி மாதிரியே அச்சசலா இருப்பாருங்க. நான் வந்துட்டு ஹீரோவா நடிக்கணும் இந்த வயசுல. ஏன்னா ஆள் பார்த்தீங்கன்னா மாடு மாரி இருப்பாரு. பார்க்க தான் சின்ன பையன். ஆனா பெரிய ஆளா இருப்பாருங்க. ரஜினிய விட முரட்டாளா இருப்பாரு. தனுஷுக்கு நிகரா இருப்பாரு. ஓகே. இந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யாவும், ரஜினிகாந்த் குடும்பமும் வந்துட்டு ஓகே பண்ணல. இல்லடா நீ நடிக்க முடியாது. படிப்புல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, மேலும் பார்த்தீங்கன்னா, அப்பா மேல அளவு கடந்த உயிருங்க. லிங்காவும் சரி, யாத்ராவும் சரி 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா, அம்மாவ விட அப்பா மேல தான் உயிர். ஓகேவா? அப்பாவ வந்துட்டு ஒரு ஹீரோவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அதாவது ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு 2வது திருமணம் வந்துட்டு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குங்க. அது குறித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இவங்க பணியாற்றிய உதவி இயக்குனரோட திருமணம் பண்ண போறாங்கன்னு ஒரு செய்தி வருது. மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்காண்டி உயிரையே குடுப்பேன் தலைவா அப்படின்னு நம்ம அனிருத் சொல்வார் இல்லையா? மாமா முறை தான். அ ஐஸ்வர்யாவோட என்ன சொல்றது ஒரு 20 வயசு வந்துட்டு கம்மி. இருந்தாலும் இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாமா முறைனால வந்துட்டு நெருக்கம் இருந்தது என்று வலைதளங்கள்ல செய்தி வெளியாகின. அதனால தான் பார்த்தீங்கன்னா, தனுஷ் தான் இவர கொண்டு வந்தாரு அனிருத். அதுக்கப்புறம் வந்துட்டு இவனோட செயல்கள் சரியில்லன்னு சொல்லிட்டு, தனுஷோட படத்துல வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு குடுக்கிறதே கிடையாது. இன்னொரு செய்தி வலைதளங்கள்ல என்ன வெளியாயிருக்குன்னா, அதாவது அனிருத் மேல ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அளவு கடந்த அன்பு என்றே சொல்லலாம். தன்னோட சொத்து வந்துட்டு வெளிய போயிறக்கூடாது. 3வது மனுஷனுக்கு போயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யாவ தான் அவனுக்கு பிடிக்கும். ஐஸ்வர்யாவுக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறியா? வயசு இதெல்லாம் வந்துட்டு பார்க்காத. நம்ம ஒரே குடும்பம் தானே. சந்தோஷமா இருப்போம். சொத்து வந்துட்டு வெளிய போயிறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காமா. இப்படி ஐஸ்வர்யாவுக்கு 2வது திருமணம் ஏற்பாடு வந்துட்டு யாத்ரா முதல் மகனுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லங்க. ரொம்ப டிப்ரஷனா இருக்காரு. அதாவது நீ தனுஷோட தாம்மா இருக்கணும். என்னோட அப்பாவோட தான் வாழணும். நீ 2வது திருமணம் பண்ணிக்கிற கூடாதுன்னு அம்மாவ ரொம்ப கண்டிச்சிருக்காரு. ஏன்னா, அவருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு வந்துட்டு வயசு வந்துருச்சுங்க. ஆனா இத ஐஸ்வர்யாவும் கேட்கல. ரஜினிகாந்த் அவர்களும் கேட்கல. ஒண்ணு இந்த பிரச்சனை. இன்னொன்னு வந்துட்டு நான் நடிகர் ஆகணும். அது தில்லுமுல்ல வந்துட்டு ரீமேக் பண்ணணும். இந்த ஒரு ஆர்வக் கோளாறுல என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க குடும்பம் யாருமே ஏத்துக்கிறல. ஆனா தனுஷ் வந்துட்டு, நீ நடிடா. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் குட்றா" அப்படின்னு ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல வந்துட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த குடும்பம் வந்துட்டு அத ஹேண்டில் பண்ணலங்க. இந்த சூழல்ல தான் சின்ன பையன் என்பதால் விபரீத முடிவு எடுத்திருக்காரு. அந்த விபரீத முடிவு தான் சிவியர் ஆயி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த செய்தி அறிந்து தனுஷ் அவர்களும் சரி, ரஜினிகாந்த் குடும்பமும் சரி துடிதுடித்து போயுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப சிவியருக்கு அந்த பையன் போய் உள்ளதாக வலைதளங்கள்ல ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க.